எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஒரு சிலோ டே இன் மை லைஃபாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஏனெண்டா பிள்ளைகளுக்கு இப்போ ஸ்கூல் ஹாலிடேயாக இருக்கிறபடியாக லேட்டாகவே எழும்பி காலை சாப்பாடை சாப்பிட்டு பிறகு நாங்கள் லேட்டாக தான் லஞ்சும் சாப்பிடுவோம். அதே மாதிரி இன்றைய நாள் சிலோவா தான் போகுது. இந்த சிலோவா போகிற டேயில் நான் என்னென்ன செய்திருக்கிறேனோ அதைத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக கவர் பண்ணியிருக்கிறேன். அதோட நிறைய பேரால் கேட்கப்பட்ட ஏபிசி மால்ட்டு நான் ரெசிப்பியாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முதல் என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்களென்றால் 5 மணி ஆகிட்டது. 3:30க்கு தான் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணினான். கொஞ்சம் திங்ஸுகள் கொமாண்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அப்போ அதையும் உங்களோட ஷேர் பண்ணுவோம்னு போட்டு இது பார்த்தீங்களென்றால் நான் அந்த தையலுக்காக எடுத்திருக்கிறேன். இந்த கத்திரிக்கோள் வந்து பார்த்தீங்களென்றால் ஒரு பல்லு டிசைன் உள்ள கத்திரிக்கோள். இது வந்து நாங்கள் இந்த தைக்கிற அந்த ஊசி குண்டு பின்னுகள் எல்லாம் எடுத்து நாங்கள் தேடி கையிலையும் குத்திடுறது. இப்படி ஒன்று வாங்கி நாங்கள் பாருங்க அந்த மணிக்கூடு மாதிரியே அதில் எல்லாம் குத்தி விட்டுட்டோம் என்றால் எங்களுக்கு தேடி எடுக்க வேண்டிய தேவையும் வராது. டென்ஷன் இல்லாமல் தைக்கலாம்னு போட்டு அதையும் ஒன்று கொமாண்ட் பண்ணியிருக்கிறேன். இது என்னென்று பார்த்தீங்களேன்னா இந்த கலர் சோக் தான். இந்த சோக் வந்து நான் நிறைய இங்கே வாங்கியிருக்கிறேன். ஆனாலும் சிரோனா இது விடுறதே இல்லை, எடுத்து விளையாடிடுவாள். இப்போ இதுக்கும் நான் ஒன்று வாங்கியிருக்கிறேன். இந்த கத்திரிக்கோள் வந்து நிறைய நாள் வாங்கணும்னு ஆசை. ஆனால் நிறைய பார்க்கும்போது விலை வந்து அதிகமாக இருந்தது, அதால் நான் வாங்கலை. பிறகு எனக்கு விலை வந்து வெட்டி போட்டிருந்தது, அப்போ அதால் நான் இதையும் வாங்கியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்களென்றால் இந்த மஃபின் கப் தான் வாங்கியிருக்கிறேன். இது அந்த பேப்பர் கப். அதிகமாக நான் இங்கே பிள்ளைகளுக்கு கப் கேக் மஃபின் எல்லாம் செய்கிறபடியாக அப்போ ஒன்று வாங்குவோம்னு போட்டு இங்கே கடைகளில் வாங்குறேன்டால் எப்படியும் 2 யூரோக்கு மேலே தான் இருக்கும். ஒரு 12 கப் அப்படி இருக்கும். அப்போ நான் இது எனக்கு இன்டர்நெட்டில் தேமோவில் தான் நான் கொமாண்ட் பண்ணுறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதில் வந்து சரியான மலிவாகவே இருந்தது. அப்போ இதுலையும் வாங்கிட்டேன். இதில் வந்து 50 இருக்குது. அப்போ யூஸ் பண்ணலாம்னு போட்டு அதால் இதையும் வாங்கியிருக்கிறேன். ஏனென்று பார்த்தீங்களா நான் இப்போ மதன்ராஜன் குக்கிங் சேனலில் வந்து பேக்கிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கும் இது கட்டாயம் தேவைப்படும்ன்றதுக்காகண்டி தான் நான் இதை கொமாண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லை கப் கேக்குக்குரியது எல்லாமே நான் கொமாண்ட் பண்ணியிருக்கிறேன். யாருக்காவது பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அந்த சேனலில் விசிட் பண்ணி அதில் போட போகிற ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்த்து நீங்களும் பேக்கிங் பழகி கொள்ளலாம். இதில் பார்த்தீங்களென்றால் ஒரு சின்ன முயல் குட்டி வாங்கியிருக்கிறேன். மற்ற ஒரு கோழி குஞ்சொண்டு வாங்கியிருக்கிறேன். மற்றது பார்த்தீங்களென்றால் ஒரு முயல் குட்டி ஒன்று வாங்கியிருக்கிறேன். இது என்னத்துக்காக நான் வாங்கினானண்டு இந்த வீடியோஸை பார்க்குற யாராச்சும் எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்கோ. நீங்கள் சரியாக அதில் எழுதியிருந்தீங்கன்ட்டு அதில் நீங்கள் எத்தனை பேர் சரியாக எழுதுறீங்களன்ட்டு பார்த்துட்டு நான் அதில் குழுக்கள் மூலம் தெரிவு செய்து உங்களுக்கு நான் கிஃப்ட் தரதா இருக்கிறேன். என்னத்துக்கு வாங்கியிருக்கிறேன்ட்டு நீங்கள் அதில் தெளிவாக எழுதி போடுங்கோ. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீமருக்கு விரிக்கக்கூடிய அந்த கொட்டன் குளோத் தான் வேண்டி இருக்கிறேன். அப்போ இது 6 நல்ல மலிவாக போட்டிருந்தது. இது உண்மையிலே ஒரு பிரயோசனமானது. நிறைய நாள் எதிர்பார்த்தேன். இப்போ அதையும் வாங்கிட்டேன். இது என்னென்று பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்டோர் பிளான்ட்டுக்கு இந்த குத்தி விடலாம் பட்டர்ஃப்ளை தான் நல்ல கலராக இருந்தது. அப்போ அதுக்கும் நான் கொமாண்ட் பண்ணி வாங்கியிருக்கிறேன். 6 இருக்குது. இது அந்த சன்ஃப்ளவர் டீமோட ஒன்று அந்த பொட்ஸில் குத்தி விடுறது. அப்போ அதையும் வாங்கியிருக்கிறேன். இதுக்குள்ள மொழுதிரி செய்யக்கூடிய திங்ஸுகள் எல்லாமே இருக்குது. அதோடு சேர்த்து இந்த திரியும் வேண்டி இருக்கிறேன். எனக்கு சின்ன வயதிலிருந்து ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு பொருள் வந்து நான் செய்துட்டேன் என்றால் அது எனக்கு சரியாக வரையிலேன்றால் நான் திருப்பி நான் டெய்லியும் வந்து ட்ரை பண்ணுவேன். அது நான் அம்மாவோட இருக்கைக்கே நான் பழகினதான். முந்தியெல்லாம் ஒரு காலத்தில் அந்த கச்சா நலுவா வந்து நான் ஸ்கூலால் செய்வேன். அது செய்யும்போது எனக்கு சரியே வராது, சீனி கட்டி மாதிரியே வரும், ஃபெயிலியராகவே போகும். அப்போ என்னுடைய அம்மா என்ன செய்வான்டா, நான் ஸ்கூலால் வாரத்துக்கு முதலே கச்சானெல்லாம் வறுத்து அந்த கோதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டு வைப்பேன். நான் திருப்பியும் அது நான் செய்து பார்த்து எனக்கு எப்போ சரியாக வந்ததோ அப்போ தான் நான் அந்த வேலையை செய்யாமல் விட்டது. அதே போல் தான் நிறைய பேர் என்னடா கேட்குறீங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக பேக்கிங் என்றாலும் சரி நிறைய ரெசிப்பிகள் எல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி. எதுக்குமே நான் இல்லை, ஆனால் படித்தது உண்டு. ஆனால் நான் சின்னல்ல இருந்து நான் படித்தது முதல்ல என்னுடைய அம்மாட்டத்தான். அவவில் இருந்து தான் எனக்கு இந்த இன்ட்ரெஸ்டே வந்தது. அதுக்கு பிறகு தான் நான் படிப்படியாக அந்த பேக்கிங் வந்து
படித்து இப்போ நான் இதை பெர்ஃபெக்டாக செய்கிறேன். ஆனால் நான் வந்து ரெசிப்பி அதாவது குக்கிங் பார்த்தீங்களா நான் எங்கேயுமே பழகையில் அது முற்று முழுதாகவே என்னுடைய அம்மாட்டத்தான். ஒரு சின்ன சின்ன டவுட் கூட நான் என்னுடைய அம்மாட்ட இது நீங்கள் எப்படி செய்வீங்க, இது நீங்கள் எப்படி செய்வீங்க, இதுக்கு நீங்கள் எவ்வளவு போடுவீங்கள் என்று நான் கேட்டு கேட்டு என்னுடைய அம்மாட்ட இருந்து தான் நான் பழகினது. அதுக்கு பிறகு நான் என்னுடைய அம்மா எப்படி செய்வாவோ அதே போலவே அந்த மாற்றம் இல்லாமல் நானும் அதை செய்து எனக்கு பழக்கத்திலே வந்துட்டு. அதால் நான் என்னுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வெளியில் எங்கேயுமே நாங்கள் ஆர்டர் செய்கிறதில்ல. இத்தனை பேருக்கு எவ்வளவு திங்ஸுகள் வாங்கணுமெண்டு என் அம்மாட்ட கேட்பேன். அம்மா எனக்கு சொல்கிற அளவின்படி தான் நான் எல்லாமே செய்வேன். நல்லா பெர்ஃபெக்டாக எல்லாமே சக்ஸஸாக வரும். இதென்னு பார்த்தீங்களென்றால் இந்த கிறிஸ்மஸுக்கெல்லாம் நாங்கள் நிறைய மொழுதிரி கொளுத்துவோம். அப்போ அந்த மொழுதிரியில் இந்த வடிஞ்சு வாரது எல்லாத்தையும் நான் உடைச்சி ஒரு பேக்கில் போட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் நான். அப்போ இப்போ சிரோனாக்கு வந்து ஸ்கூலும் வந்து கொலிடே என்றதால் அப்போ சிரோனா செய்தான் மம்மி நாங்கள் மொழுதிரி செய்வோம்ண்டு. அப்போ எனக்கும் சரியான இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னாட்டா நாங்கள் முந்தி ஊரில் என்ன செய்வோம்ண்டா இந்த பப்பாசி மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலியை பிடுங்கிட்டு அந்த தண்டில் அது வந்து குழல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள துணியால் உருட்டி போட்டுட்டு அப்போ எங்களுடைய அப்பம்மாவும் சேர்ந்து தான் அதை சட்டியில் வந்து மொழுதிரியை உருக்கி போட்டு அதுக்குள்ளெல்லாம் ஊற்றி சில போலெல்லாம் அந்த ஸ்கூல் யூனிஃபார்மில் எல்லாம் நாங்கள் முழுக ஊற்றி அம்மாக்கிட்ட அடி கூட வாங்கியிருக்கிறோம். எனக்கு கிட்டத்தட்ட இப்போ 35 வருஷம் ஆகிட்டுது. ஆனாலும் அந்த நினைப்பு எனக்கு இப்பயுமே இருக்குது. நான் அதை சொல்லித்தான் நான் இந்த மொழுதிரி செய்தோன்றிருந்தேன். நான் உண்மையில் இந்த வேலைகளெல்லாம் நாங்கள் எங்கட வயசில் இவ்வளவு செய்திருப்போம், இவ்வளவு சேட்டிகளை செய்திருப்போம், இவ்வளவு குளப்படிகள் அம்மாக்கள்கிட்ட அடி கூட வாங்கியிருக்கிறோம். ஆனால் இங்கത്തെ பிள்ளைகளுக்கு வந்து அதெல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரியே இல்லை. ஏனெண்டா சூழலும் வந்து அப்படி எங்களோட ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய காணி, பெரிய வீடுகள், வெளியில் எல்லாமே முத்தத்தில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதால் எங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருந்தது. ஆனால் இங்கே வந்து ஒரு சின்ன மொழுதிரி கொளுத்த போகிறோம்ட்டு பிள்ளைகள் கேட்டால் கூட எங்களுக்கு அது வந்து பயமாக இருக்குது. வீடெல்லாம் சில வேளையில் நெருப்பு பிடிச்சிருமெண்டு அப்படி ஒரு பயம் இருக்குது. ஆனால் ஊரில் எல்லாம் பார்த்திங்களென்றால் எங்களுடைய அம்மாக்கள் வந்து எங்களை ஃப்ரீயாக தான் விடுவினோம். முத்தத்திலேயே நாங்கள் அடுப்பு மூட்டி எவ்வளவு வேலைகளெல்லாம் நாங்கள் செய்து பழகி இருக்கிறோம். சின்ன சின்ன சமையல் வேலை அந்த குட்டாஞ்சோறு என்று சொல்கிற அதை கூட நாங்கள் சின்ன சட்டிவானிகள் வாங்கி தந்து அதில் நெருப்பு மூட்டி அரிசியெல்லாம் போட்டு ஏதோ எல்லாம் செய்து நாங்கள் விளையாடி இருக்கிறோம். ஆனாலும் என்னுடைய மகளுக்கும் என்னுடைய அம்மா இங்கே ஃப்ரான்ஸுக்கு வரும்போது அந்த சின்ன சட்டிவானியெல்லாம் கொண்டு வந்தவா. ஆனால் இங்கே வந்து நெருப்பு மூட்டி விளையாடி அவள் ஒரு நாளுமே செய்யலை. சும்மா அரிசி தண்ணி அதுகளை போட்டு இந்த வெஜிடபிள்ஸை போட்டு சும்மா ஆசைக்கு விளையாடி போட்டு எடுத்து வைப்பா. ஆனால் இது வரைக்கும் அவள் நெருப்பு மூட்டி விளையாடலை. என்னண்டா இது வீட்டுக்கு வந்து இங்கே செய்யலாதானே என்றதால் அப்பப்போ எடுக்கும்போது மம்மி நான் இதுக்கு நெருப்பு வைக்க போகிறேன்ட்டு கேட்பா. நான் சொல்கிறேன் ஐயோ நெருப்பு வைக்க வேண்டாம், வீடெல்லாம் நெருப்பு பிடிச்சிருவேன்ட்டு சொல்கிறதால அவள் அப்போ ஓகே என்று சொல்லி போட்டு பேசாமல் இருந்துருவா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மொழுதிரி செய்கிறதுக்கு அந்த முழுகு எல்லாத்தையும் மெல்ட் ஆக்கணும். அப்போ அதுக்கு அடுப்பில் வந்து தண்ணியை கொதிக்க வச்சுருக்குது. அப்போ வந்து எப்படி மொழுதிரி செய்கிறது தாங்கள் வந்து எக்கோளில் செய்தது அது தண்டு எனக்கு சொல்லி கொண்டிருக்கிறா. அப்போ 2 பேரும் வெயிட் பண்ணுறோம் அந்த தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு. இதென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொழுதிரி தான் இங்கே கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட்டிருந்தாங்க. அப்போ அங்கே போய் நான் ஒரு மொழுதிரி வாங்கியிருந்தேன். 5 யூரோக்கு போட்டிருந்தது. ஆனால் அந்த மொழுதிரியை வந்து நான் கொளுத்தவே இல்லை. என்னுடைய உடுப்போல் இருக்கக்கூடிய அந்த கபேட்டில் வச்சுருக்கிறேன். அந்த உடுப்போல் எடுக்கிறது கபேட்டை திறக்கும் போதும் சரி, அந்த ரூமுக்குள்ளே போகும்போதும் சரி, அந்த மொழுதிரின்ற வாசம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அது வந்து ஒரு ரோசா பூவின் ஃப்ளேவர் தான். உண்மையில் அந்த வாசமே சொல்லவே முடியாது. நான் இப்போ மட்டும் அதை அப்படியே வச்சு தான் இருக்கிறேன். அதே மாதிரி அது ரோஸ் பூ மாதிரி அந்த மொழுதிரியும் இருக்குது. அப்போ அதே மாதிரி நானும் ஒரு மோல்ட் வச்சுருக்கிறேன். அப்போ அதுக்குள்ள அதே மாதிரி மொழுதிரி ஊற்றுவோமாமன்ட்டு தான் இப்போ அதை எடுத்து கொண்டு வர சொன்னால் ஓகேண்டு எடுத்து கொண்டு வந்துட்டு திருப்பியும் கொண்டு அந்த இடத்துல வச்சிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த எங்களுடைய இந்த மொழுகு எல்லாத்தையும் நாங்கள் நல்லா மெல்ட் பண்ணுறோம்.
ஏனெண்டா இப்போ நாங்கள் எடுத்து அதை குப்பையில் போட்டுருவோம். ஆனால் உங்களுக்கு தெரியும் முழுதிரி எனக்கு இவ்வளவு விருப்பம்ன்ட்டு நான் அடிக்கடி கடையில் போய் முழுதிரி வாங்குவேன். அப்படி வாங்குறதுக்கு நான் இதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நல்ல எசென்சியல் ஆயில் விருப்பமான ஃப்ளேவரில் விட்டுட்டு நாங்கள் முழுதிரி வாங்கி யூஸ் பண்ணி முடிய அந்த கிளாஸ் எல்லாம் எங்களுக்கு எம்டியாக இருக்கும். அதை நாங்கள் நிறைய தடவைகளை குப்பையில் தூக்கி போட்டுருவோம். ஆனால் அதெல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி இப்போ வச்சுட்டு இப்போ இந்த முழுக்க எல்லாத்தையும் நாங்கள் மெல்ட் ஆக்கி அதில் ஊற்றிட்டோம் என்றால் உண்மையில் கடையில் வாங்கவும் தேவையில்லை. நினைச்ச நேரம் எங்களுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான முழுதிரி நாங்கள் வீட்டிலேயே செய்து கொள்ளலாம். இது எனக்கு மட்டுமில்லை, நான் உங்களுக்காக ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமென்றதுக்காகத்தான் இந்த வீடியோஸை நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஏனெண்டா நிறைய முழுதிரிகள் நாங்கள் கொளுத்துவோம். அதை விட பெரிய பெரிய முழுதிரிகள் எல்லாம் பார்த்துட்டு வாங்கணுமென்ட்டு ஆசைப்படுவோம். ஆனால் எங்களுக்கு அவ்வளவு விலை கொடுத்து நாங்கள் வாங்கணுமென்ட்டு யோசிப்போம். அதுக்கு அவசியமே இல்லை. இந்த மார்க்கெட்டில் சின்ன நோமல் கடையிலெல்லாம் வெள்ளை கலர் முழுதிரியெல்லாம் நிறைய மலிவான விலைக்கு இருக்குது. அதை வாங்கி கொண்டு வந்து நீங்கள் மெல்ட் பண்ணி உங்களுக்கு விருப்பமான கலர்ஸை அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சமான எசென்சியல் ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் ஒன்றுக்கையோ அல்லது ஒரு எம்டி போத்தல் ஒன்றுக்குள்ளேயோ நீங்கள் அந்த முழுதிரியில் இருக்கக்கூடிய அந்த திரியையே நீங்கள் திருப்பியும் திரியாகவே யூஸ் பண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னால் ஒரு 2-3 ஹவரில் நல்ல பர்ஃபெக்டான ஃப்ளேவர்ஃபுல்லான முழுதிரி வீட்டிலேயே ரெடி ஆகிரும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கோ. ஓகே, இப்போ நாங்கள் ஊற்றி வச்ச முழுதிரி எல்லாமே செட் ஆகணும். அதுக்குள்ள நாங்கள் இப்போ கொக்கோவோட விளையாட வந்துட்டோம். அவளுக்கு நோக்கோல் கொஞ்சம் கொடுப்போம்னு பார்த்தேன். நோக்கோல் சரியான விருப்பம், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாள். அப்போ சிரோனாவும் சொன்னால் இன்றைக்கு திறந்து விட்டு லேட் ஆகிட்டு சரியா, அப்போ திறந்து விட்டு கொஞ்சம் நேரம் விளையாடுவோம்னு சொல்லி போட்டு. ஏனெண்டா டெய்லியும் ஒரு 10-15 நிமிடம் நாங்களால் திறந்து விட்டு விளையாடுவோம். அவள் தானாகவே உள்ளே போயிடுவாள். அந்த டைம் முடிஞ்சோன்னா தானாகவே உள்ளே போயிடுவாள். நாங்கள் மட்டுமில்லை, இப்போ எங்களுடைய சின்ன குட்டியும் கொக்கோவோட இப்படி விளையாடி கொண்டிருக்கிற 2 பேருங்க அவைகளும் நிற்கணும். கொக்கோ வந்தால் அவருக்கு அவ்வளவு பிடிக்கும், அதோட அவளுக்கும் அவ்வளவு பிடிக்கும். அங்கே பாருங்க படுத்து கிடந்து விளையாடினவர் அவரை திறத்துறதுக்காகவே அந்த சுற்றி விளையாடணும், அதுக்காக பின்னால் போகிறாள். அவரும் அப்படியே ஓடி விளையாடி என்ஜாய் பண்ணினார். இப்போ பார்த்தீங்களென்றால் புதன்கிழமையில் எனக்கு பிடிச்ச ஒரு சேனலின் வீடியோஸ் வாரது. அந்த வீடியோ இந்த முறை 57 நிமிஷம் வந்திருக்குது. ஆனால் நான் 10 நிமிடம் மட்டும்தான் பார்க்க போகிறேன். ஏனெண்டா டின்னர் ரெடி பண்ணணும். கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த ஊஞ்சாலில் இருந்து வீடியோஸை பார்த்துட்டு நான் கிச்சனுக்குள்ளே போய் என்ன செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாவ், இங்கே பாருங்கோ இவ்வளவு கலர்ஃபுல்லாக இந்த முழுதிரி ரெடியாகி இருக்குது. அதுக்கு நாங்கள் வீட்டில் எங்களுடைய கைகளாலே செய்த முழுதிரியை உண்மையில் நாங்கள் அதை கொளுத்தி அதை பார்த்து கொண்டு இருக்கும் போதே அவ்வளவு சூப்பராக இருக்கும். எந்த ஒரு சின்ன பொருள் என்றாலும் அதை நாங்கள் வீட்டில் செய்திட்டோம்ன்றால் அது எங்களுக்கு உண்மையில் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் வீட்டில் செய்ய வர ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளும் பாருங்கோ எல்லாமே நான் வீட்டில் யூஸ் பண்ணின அந்த எம்டி முழுதிரி கிளாஸ்கள்லாம் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு பாருங்கோ. இதுதான் அந்த ரோஸ் மோல்ட்டுக்குள்ளே நான் முழுதுக ஊற்றி அதுக்குள்ளே பாருங்க திரியெல்லாம் வச்சு நல்ல அழகான முழுதிரியாக இருக்குது. இது நான் கொளுத்த மாட்டேன், அப்படியே எங்கேயாவது வடிவுக்கு வச்சுருப்பேன். ஏனென்றால் அது கொளுத்துறதுக்கு மனசு வருதில்லை, அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது. உண்மையில் இவ்வளவு முழுதிரியும் வாங்குறேன்டா எங்களுக்கு இவ்வளவு காசு முடியும். அதை விட நாங்கள் குப்பையில் போடக்கூடிய அந்த முழுகு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு பாருங்க இவ்வளவு முழுதிரி நான் செய்திருக்கிறேன்ட்டு. அதை விட பார்த்தீங்களென்றால் இப்படியானதுகளை நாங்கள் வீட்டில் செய்யும்போது பிள்ளைகள் கூட அதை பார்த்து பழகி கொள்ளுவினும். நாளைக்கு அவியலும் வளர்ந்த பிறகு ஓகே இப்படித்தான் எங்களுடைய அம்மா செய்தாவா, நாங்கள் இதை மாதிரி செய்வோம் மாட்டேன். ஏனெண்டா இப்போ எங்களுடைய அம்மா செய்ததை நான் எப்படி என்னுடைய வீட்டில் செய்கிறேன்னா அதே போல் என்னையும் பார்த்து என்னுடைய பிள்ளைகள் செய்யணும் என்ற ஒரு மோட்டிவேஷனுக்காகவும் மற்றது நீங்கள் விருப்பப்பட்டவர் கூட இதே மாதிரி நீங்கள் பழக்கப்படுத்தியும் செய்து கொள்ளலாம். ஏனெண்டா நான் செய்கிற மாதிரி தான் நீங்கள் செய்யணுமென்ட்டு நான் எப்பயுமே நான் என்னுடைய வீடியோவில் சொல்ல மாட்டேன். என்னுடைய லைஃப் ஸ்டைல் என்னவோ அதைத்தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை நீங்கள் செய்யணுமென்று சொல்லி நான் உங்கள்கிட்ட கொண்டாந்து அதை திணிக்க வரையில். ஓகே, இப்போ நைட்டுக்கு சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். ஏனெண்டா லஞ்சுக்கு மீன் கறி வச்சது நீங்கள் பார்த்துருப்பீங்கள்.
இப்போ சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். அப்போ 1.5 கப் மாவு போட்டுக்கிறேன், கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கிறேன், தேவையான அளவு தண்ணி விட்டு நல்ல வடிவாக நீட் பண்ணி 20 நிமிஷம் கவ பண்ணி வச்சு போட்டு இந்த சப்பாத்தியை சுட்டெடுத்தமென்றால் அவ்வளவுத்துக்கு நல்லா சாஃப்டான சப்பாத்தி வரும். ஓகே, இப்போ மாவெல்லாம் குழச்சி வச்சிட்டேன். இப்போ பாருங்க, நான் இப்போ சப்பாத்தி தான் செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவு பெர்ஃபெக்டாக நல்ல வட்டமாக எல்லாம் எனக்கு வராது. சில வேளையில் வரும், சில வேளையில் இன்னும் தெரியலை. இந்த வீடியோஸுக்கு காட்டுறேன்டாலே இந்த சப்பாத்தி எனக்கு சரியாகவே வருதில்லை, என்னென்று தெரியலை. சில பேர் சொல்லியிருந்தீங்கள், அக்கா சப்பாத்தி எந்த மாதிரி வருதுண்டு இல்லை, அது நல்ல சாஃப்டாகவும் அதை நாங்கள் பசிக்கி சாப்பிட்டோம்ட்டா சரி, மற்றபடி அது என்ன மாதிரி வந்தால் தான் எங்களுக்கு என்னண்டு உண்மையில் நல்ல ஒரு ஜோக்காக இருந்தது. நிறைய பேர் என்னென்ன சொல்லியிருந்தேன், அக்கா நீங்கள் அந்த கிவ்அவே பற்றி காய்ச்சிருந்தீங்க, இந்த மாதிரி எல்லோரும் கிஃப்ட் கொடுத்துட்டீங்களாண்டு. 3 பேருக்கும் இந்தியாவுக்கு தான் நான் அந்த கிஃப்ட் எல்லாமே நான் டிசம்பர் மாதமே அவைக்கு அனுப்பி வச்சிட்டேன். அதில் பார்த்தீங்களென்றால் கிவ்அவேன்னு சொன்ன உடனே நிறைய ஃப்ரெண்டுகள் இந்த வீடியோஸ்கள் பார்த்துடும். இப்போ நான் கிவ்அவேயும் கொடுத்துட்டேன். இப்போ ஒரே ஃப்ரெண்டு பார்க்குறா, மற்ற 2 பேரும் என்னுடைய வீடியோஸை பார்த்ததா நான் பார்க்கல. வேறு ஐடியாவில் ஏதாவது பார்க்கணுமோ எனக்கு தெரியலை. ஓகே, இப்போ பாருங்க, எங்களுடைய சாஃப்டான சப்பாத்தியும் எல்லாமே சுட்டெடுத்துட்டேன். இப்போ எங்களுடைய சப்பாத்தியும் சுட ரெடியாகிட்டது, மீன் கறியும் சுட ரெடியாக இருக்குது. இப்போ லஞ்ச் எல்லாத்தையும் முடிச்சு கொள்ள போகிறோம். இப்போ பார்த்தீங்களா இந்த ஏபிசி மோல்டு தான் நான் செய்ய போகிறேன். இதுக்கு பார்த்தீங்களா நல்ல அந்த இலியோடு இருந்த ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் தான் 350 கிராம் எடுத்திருக்கிறேன். ஆப்பிள் 250 கிராம், கேரட் 250 கிராம் எடுத்திருக்கிறேன். நீங்கள் பீட்ரூட்டும் 250 கிராம் எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல பார்த்தீங்களென்றால் ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள ஒரு கைப்பிடி கஜுவும், ஒரு கைப்பிடி பாதாம், 4-5 ஏலக்காய் இவ்வளவும் சேர்த்து கருகாமல் நல்லா வறுத்தெடுக்க போகிறேன். வறுத்தெடுத்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்களா இந்த எடுத்து வச்சிருக்கிற கேரட், பீட்ரூட், ஆப்பிள் 3ண்ட தோலையும் நான் ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறேன். ஏனென்றால் இது தோலோட போட்டு செய்தால் அவ்வளவு பெர்ஃபெக்டாக வராது. நான் செய்து பார்த்து எது நல்லா வந்ததோ அதுவிண்ட அளவுகளை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு இதில் அளவாகவே தந்திருக்கிறேன். நீங்கள் இதே அளவில் செய்துட்டிங்கன்னா எல்லாம் பெர்ஃபெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த 3ண்ட தோல் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இதே மாதிரி கேரட் உறைஞ்சிறதுல துருவி வச்சு மிக்சியில் தண்ணி விடாமல் நல்லா பாருங்கோ அடிச்செடுத்து வச்சுக்கிறேன். எவ்வளவுத்துக்கு உங்களால் அடிக்க முடியுமோ அவ்வளவுத்துக்கு நீங்கள் அடித்து கொள்ளுங்கோ. அடுத்தது பார்த்தீங்களா நல்லா அடிகனமான ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வையுங்கோ. வச்சுட்டு இதுக்குள்ள 400 கிராம் ஒயிட் சுகர் நான் சேர்த்துருக்கிறேன். ஒயிட் சுகர் சேர்த்துட்டு 1/2 கப்புக்கும் குறைவான தண்ணியை நீங்கள் ஊற்றிட்டு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டிருங்கோ. ஒரு கம்பி பதத்துக்கு வரும். அந்த 2 கைகளால் அந்த நுரைச்சி வரும்போது எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இதே மாதிரி கம்பி பதம் எங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டேஜில் நாங்கள் இந்த மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிருக்கிற இந்த கேரட், பீட்ரூட், ஆப்பிள் அது 3ண்ட அந்த பேஸ்ட்டையும் நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்வோம். இங்கே பாருங்கோ இவ்வளவு சூப்பராக இருக்குண்டு. இது அந்த பீட்ரூட்டின் கலர் நல்ல பெரிய பீட்ரூட்டில் சின்ன பீட்ரூட்டை எடுத்துட்டோம்னா எங்களுக்கு அந்த கலர் அவ்வளவு பெர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்படியே மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கும்போது அதில் இருந்து அந்த குமிழாக எழும்பும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்களென்றால் தெறிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஏனென்றால் இந்த சுகரோடு நாங்கள் இது பேஸ்ட்டை சேர்த்தபடியாக தெறிக்கிறத ஸ்டார்ட் பண்ணும். இந்த ஸ்டேஜில் கட்டாயம் ஒரு மூடியை வச்சு மூடி விட்டுருங்க. ஏனென்றால் நீங்கள் இப்படியே ஓப்பன் பண்ணி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணவே மாட்டீங்கள், முகம் எல்லாமே பறந்துடும். அதை விட கிச்சன் அடுப்புக்கு பக்கத்தில் என்ன திங்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. ஏனெண்டா கழுவி எடுக்கிறதே பெரிய வேலையாக போடும். இப்போ பாருங்கோ அந்த மேலே பறக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டுது. நான் இப்போ ஒரு மூடி வச்சு மூடி விட போகிறேன். என்ன மட்டும் முக்கியமாக சொல்லணும், அடுப்பை எவ்வளவுத்துக்கு உங்களுக்கு குறைச்சி வைக்க இயலுமோ அவ்வளவுத்துக்கு குறைச்சி வச்சு செய்து கொள்ளுங்கோ. ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த சுகர் எங்களுக்கு கேரமல் கலர் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்து நீங்கள் செய்ய போகிறீங்களென்றாலும் அது உங்களோட விருப்பம். இது நான் ஒயிட் சுகர் சேர்த்து செய்திருக்கிறேன். ஒயிட் சுகர் சேர்த்து செய்தால் தான்
நல்ல கலர்ஃபுல்லாகவும் நல்ல கலராக விரைக்க பிள்ளைகளும் அதை வந்து விரும்பி குடிப்பினும். அதை விட பார்த்தீங்களென்றால் இந்த சுகர் வந்து அதிக அளவு நெருப்பை நாங்கள் கூட்டி விடும்போது அந்த கேரமல் கலருக்கு வரைக்குள்ள இந்த ஏபிசி மோல்ட்டும் வந்து எங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்துடும். அது அவ்வளவா பெர்ஃபெக்டாக இருக்காது. பார்க்கும்போது அந்த கலர் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அது பிள்ளைகளும் விரும்ப மாட்டினும். உங்களுக்கு சில வேளையில் இதில் நீங்கள் வெல்லம் சேர்க்க விரும்பினாலும் நீங்கள் இதே அளவில் வெல்லம் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் என்னுடைய கலருக்கு அது கடைசி வந்தாலும் வராது. இப்போ பாருங்கோ, இதே ஸ்டேஜுக்கு ஓரளவு அந்த இறுகின தன்மைக்கு வந்துட்டு அந்த பறக்காமல் இருக்கிறது தான் அந்த இறுகின அந்த ஸ்டேஜ். அந்த நேரம் நாங்கள் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த கஜுவையும் பாதாமையும் நாங்கள் இதுக்கு சேர்த்துட்டு கட்டிப்படாமல் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்களென்றால் இது ஒரு அல்வா பதத்துக்கு திரண்டு வந்தோன்றிருக்கும். நாங்கள் கைவிடாமல் அடுப்பை குறைச்சி வச்சு கிண்டி கொண்டே இருக்கணும். கிண்ட பார்த்தீங்களென்றால் கொஞ்சம் அது இருக்கிற மாதிரி விரைக்கில் கை வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றுமே செய்யலாது. பெர்ஃபெக்டாக ஒரு ரெசிப்பி எங்களுக்கு வரணுமெண்டா பஞ்சு பார்க்காமல் அடுப்பை குறைச்சி வச்சு நாங்கள் செய்ய வேணும். இப்போ பாருங்கள், இது ஒரு அளவுக்கு தயாராகி வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை விட்டு நான் இறக்கி கொள்ள போகிறேன். இப்போ அடுப்பை விட்டு இறக்கிட்டு இதை வந்து கைவிடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொண்டிருப்போம். இப்போ பாருங்கோ, மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்க இதே போல் கட்டியாக வந்துட்டுது. இதுக்கு பிறகு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொண்டுருங்கோ. அது ஆற எங்களுக்கு ஒரு மணல் மாதிரி எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இப்போ பாருங்கள், அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. உண்மையில் அந்த கலரை பாருங்கள், எனக்கு அந்த மிக்ஸ் பண்ணுற கஷ்டம் எல்லாமே பறந்து போயிட்டுது. அந்த கலரை பார்த்த உடனேயும் நான் சொல்ல தேவையில்லை, பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கே இது எப்படி வந்திருக்குன்னு தெரியுது. கைவிடாமல் இப்படியே ஒரு மணல் மாதிரி வரும் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டு இருங்கோ. நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் இப்படியவும் வைக்கலாம். ஆனால் அது பெரிய கட்டி மாதிரி இருக்கும். அது பிறகு உருத்தி எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக போயிடும். இதே போல் இந்த கரண்டியின் அந்த புறப்பக்கத்தால் இப்படியே நீங்கள் அழுத்தி விட்டீங்களென்றால் இது அந்த மணல் மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த ஏபிசி மோல்ட்டு வந்து இவ்வளவுத்துக்கு இந்த மணல் மாதிரி எங்களுக்கு உதிரியாக நான் செய்து எடுத்துட்டேன். உங்களுக்கு சில வேளையில் பெரிய கட்டியாக இருந்தாலும் பரவாயில்லை, அது நாங்கள் போட்டு மிக்சியில் இன்னொரு தடவை அரைச்செடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு ஒயிட் கலர் பவுலில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எந்த கலருமே சேர்க்காமல் இந்த பீட்ரூட்டும் ஆப்பிளும் கேரட்டும் இவ்வளோ பெர்ஃபெக்டாக இந்த ஏபிசி மோல்ட்டு வந்திருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்கோ. இது நான் ஒரு இரவு ஆற விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு காட்டேன். உடைக்கும் போது அந்த கட்டிகளை வந்து கைகளால் எங்களால் உடைக்க முடியாமல் இருக்கும். அதுதான் எங்களுக்கு சரியான பதம். இப்போ நான் இதை ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்து அதுக்குள்ளே சேர்த்து நல்லா அரைச்செடுக்க போகிறேன். இவ்வளவுத்துக்கு உங்களுக்கு பவுடராக அரைக்க முடியுமோ அவ்வளவுத்துக்கு நீங்கள் அரைச்செடுத்தீங்களென்றால் இதை நாங்கள் அரிக்காமல் அப்படியே போத்தலில் போட்டு யூஸ் பண்ணலாம். இந்த மிக்சி அந்த மிக்சி மூடுற மூடியோ ஈரமாக இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்க வேணும். ஓகே, இங்கே பாருங்கோ, நான் அரைச்சி எடுத்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளவு சூப்பராக வந்திருக்கேன்ட்டு. நான் உங்களுக்கு இந்த தெளிவாக இந்த கலர் விளங்கணுமென்றதுக்காக நான் ஒயிட் கலர் போர்டில் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கவே உண்மையில் அவ்வளோ ஒரு அட்ராக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்களென்றால் ஒரு போத்தல் ஒன்று கழுவி நல்லா காய விட்டு அவ்வளவுத்துக்கு அது ட்ரையாக இருக்கணும். இப்போ ஒரு ஸ்பூனாலே எடுத்து நான் இந்த போத்தலுக்குள்ளே போட்டு விட போகிறேன். இந்த போத்தலுக்குள்ளே நீங்கள் சூடாக போட வேண்டாம். மிக்சியில் அரைக்கும் போது இந்த பவுடர் எங்களுக்கு சூடாக இருக்கும். அதை ஒரு பவுலில் போட்டு நல்லா ஆறின பிறகு இந்த போத்தலில் நாங்கள் போட்டு மூடி வச்சு கொள்ளலாம். நீங்கள் இதை விட கூட அளவில் செய்கிறேன்டாலும் அரைவாசியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வையுங்கோ. 1 இயருக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கும். இதை நீங்கள் 6 மாதத்துக்கு வெளியிலேயே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஆனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணும் போது ஈரமான கரண்டி வந்து இதுக்குள்ளே வைக்காதேங்கோ. இவ்வளவுத்துக்கு அந்த ஸ்பூன் வந்து ட்ரையாக இருக்குதோ அவ்வளவுத்துக்கு இந்த ஏபிசி மோல்ட்டும் உங்களுக்கு நல்ல உதிரியாக இருக்கும். இந்த ஃப்ளேவரும் கலரும் உண்மையில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கோ, இது எப்படி வந்திருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு என்னுடைய மகன் குடிக்க போகிறேன்ட்டு கேட்டுருக்கிறேன். இப்போ அவருக்கு ஒரு கப்பில் சூடான பால் எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ள ஒரு 1.5 ஸ்பூன் வந்து போட்டுட்டு நல்லா நாங்கள் ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்ண்டால் உண்மையில் இது பார்க்கும்போது ஒரு ரோஸ் மில்க் மாதிரியே இருக்குது. பிள்ளைகள் சில வேளையில் இதை
சூடாக குடிக்கிறதுக்கு விரும்புவனும் இல்லை. அவைக்கு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்ல கூலாக கூட இதை கொடுத்து கொள்ளலாம். அந்த ஃப்ளேவரும் அந்த கலரும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. பிள்ளைகள் கூட இதை விரும்பி குடிப்பினும். எல்லாருமே என்னட்ட கேட்ட மாதிரி உங்களுக்கு ஏவிசி மால்ட்டு வந்து நான் செய்து காட்டியிருக்கிறேன். நான் எந்த கலருமே போடையில் நின்று நிதானமாக அடுப்பை வந்து நல்லா குறைச்சி விட்டு தான் செய்தேன். நான் நீங்களும் இதே அளவில் இது போல் நீங்கள் செய்யணுமெண்டா நான் சொன்ன மாதிரியே நீங்கள் நின்று செய்தால் தான் உங்களுக்கு என்ன மாதிரி இந்த கலரில் உங்களுக்கு இந்த ஏவிசி மால்ட்டு வந்து கிடைக்கும். அப்படி உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் செய்யுங்க. செய்துட்டு அப்படி வந்தேன்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸை என்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கோ அல்லது வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளால் என்னட்ட இப்போ நிறைய நாளாகவே கேட்கப்பட்டதான் உங்களுக்கு ஏவிசி மால்ட்டும் நான் செய்து காட்டிட்டேன். எல்லாருமே வீட்டில் செய்து உங்களோட பிள்ளைகளுக்கும் கொடுத்து நீங்களும் இதை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.